மரங்கள் நடுவதோடு மட்டுமல்லாமல் மரங்களை பராமரிப்பது, சிறிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது என இயற்கைக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பையும் முனுசாமி மேற்கொண்டுள்ளார். 25 வகையான நாட்டு மரங்கள் தான் நான் வைக்கிறேன். ஆலமரம், அரசன், அத்தி, இலுப்பை, புங்கன், வேம்பு, நெல்லி, நாவல், இந்த மாதிரி வகையான நாட்டு மரங்களை நான் அதை வளர்த்துட்டு வரேன். மர குழந்தைங்க அரசாங்கம் மட்டுமே கொடுக்கல, நாங்களும் சொந்த பணத்திலையும் வச்சு பண்றோம். எங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். நான் தனியொரு ஆளாக ஆயிரக்கணக்கான மரங்களை பராமரித்து வரும் முனுசாமியுடன் தற்போது தன்னார்வலர்களும் இணைந்துள்ளனர். மரங்களால் ஏற்பட்ட இந்த நட்பு முனுசாமிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதால் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த மரங்கள் உதவும் என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வெப்பம் ஜாஸ்தி ஆகுறதுனால மரம் செடி கொடி எங்குமே இல்லை. அதனால வெயில் மழையில கூட அந்த அளவுக்கு மரம் இல்லை. இங்க லெதர் கம்பெனி நிறைய இருக்குது. அதனால இந்த லெதர்ல அவங்க கெமிக்கல்ல வர தண்ணி எல்லாம் லேண்ட்ல ஃபுல்லா டிராப் ஆயிட்டு அந்த தண்ணியோடைய தன்மையே கெட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி மரம் வைக்கிறதுனால, மரம் வச்சு மழை பெஞ்சு தண்ணி பூமியில நல்லா தேங்கி நல்லா ஆத்துல நல்லா தண்ணி போச்சுன்னா நல்லா தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். முனுசாமியின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பசுமை விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தற்போது மகன் இசையமுதுவின் பெயரில் மர வங்கியை உருவாக்கியுள்ள முனுசாமி கோடிக்கணக்கான மரங்களை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார். ஒரு மகனின் இழப்பு 5 லட்சம் மரங்களை பெற்றெடுக்கும் தந்தையாக முனுசாமியை மாற்றியுள்ளது. நம்ம ஒரு குழந்தை தான் போச்சு, 5 லட்சம் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிட்டு வரேன். அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை. இந்த 5 லட்சம் மர குழந்தைகளும் வச்சு ஆளாக்கி நான் பார்க்கும்போது அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இவ்வளவு பெரிய ஆனந்தம் வேற எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான் வாழ்க்கை. மண்ணை நேசித்து